இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஏசாயா அதிகாரம் 58:12. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். பிரியமானவர்களே, உபவாச ஜெபம் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை கட்டி எழுப்பும். உபவாச ஜெபம் உங்க வாழ்க்கையில பாழாய் கிடக்கிற நன்மைகள், தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், தடைப்பட்டிருக்கிற சகல காரியங்களை கட்டி எழுப்பும். நிச்சயமாக நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து காத்திருந்து ஜெபித்தால் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை கட்டி எழுப்புவீர்கள். பிரியமானவர்களே, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஆசீர்வாதம் இல்லாதபடி பாழாய் கிடக்கிறது. நன்மைகள் இல்ல. ஒரு பிசினஸ் செஞ்சா அதுல ஒரு ஆசீர்வாதம் இல்ல, பாழாய் கிடக்கிறது. எவ்வளோ நன்மைகளை இழந்திருக்கிறீங்க, எவ்வளோ இழப்புகள், எவ்வளோ ஏமாற்றங்கள், எவ்வளோ தோல்விகள், பாழாக்கப்பட்ட நிலைமை. ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்க. மரியாதை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பாதத்துல உபவாசித்து ஜெபியுங்கள். பாழாய் கிடக்கிற ஸ்தலங்கள், உங்க வாழ்க்கையில பாழாய் போன, நீங்கள் இழந்து போன சகல காரியங்களையும் கட்ட தருவார். பாழாய் கிடந்த ஸ்தலங்கள் கட்டப்படும். ஜெபிப்போம். எங்க நேசிக்கிறவங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. உபவாச ஜெபத்தின் மூலமாய் கர்த்தாவே எவ்வளோ நன்மைகளை பார்க்கிறோம் அப்பா. பாழாய் கிடக்கிற இந்த ஸ்தலங்கள் கட்டி எழுப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இழந்து போன நன்மைகள், இழந்து போன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. குடும்பத்துல பாழாக்கப்பட்ட நிலைமைகள், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை, ஒதுக்கி தள்ள வைக்கப்பட்ட நிலைமை அப்பா, இந்த நிலைமை எல்லாம் மாற்றுங்கப்பா. கர்த்தர் கட்டி எழுப்புவீராக, ஆசீர்வதிப்பீராக. இழந்ததை திரும்ப கொடுங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. வியாபாரங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்கப்பா. என்ன பிசினஸ் செய்தாலும் ஏற்படுகிற நஷ்டங்கள் மாறட்டும் சுவாமி. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் தாங்கி நடத்துவீராக. ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் உண்டாகட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களோட பேச்சிருக்கிறார். பாழாய் கிடக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பு உண்டாகும். உபவாசித்து ஜெபிங்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்களுக்காக, உடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.